எடுத்துக்கிறேன். திரு காரை செல்வராஜ், இப்போ சிரித்துக்கொண்டே அழுகிறோம் அப்படின்னு மதிமுக சொல்லுது. இடதுசாரிகள் அதிருப்திங்கிறத வெளிப்படையா சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே திமுக தலைமைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சவாலா? இந்த விமர்சனத்துக்கு உங்களுடைய பதில் என்ன? தேர்தல் நேரங்களில் கூட்டணி தேர்தல் எத்தனை தொகுதிகளை பெறுவது என்கிற சூழ்நிலைகளில் எப்பொழுதுமே நடக்கிற ஒன்று. 50 தொகுதிகள் 39 தொகுதிகளுக்கு குறையில்லாமல் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்ட காங்கிரஸ் கட்சிக்கு 3 தொகுதிகள் கூட கொடுத்ததற்கு பிறகும் கூட அவர்களுக்கு மன வருத்தம் இருப்பது நியாயமா நியாயமில்லையா என்பது ஒரு கேள்வி. மதிமுகவிற்கு 12 தொகுதிகள் 8 தொகுதிகளாக வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் 4 தொகுதிகள் மட்டுமே கொடுக்க முடியும். அதில் உதயசூரியன் சின்னத்தில் 3, 1 தனிச்சின்னத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது இன்றைக்கு எங்களுடைய அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன் ராஜ் அவர்கள் சொன்னது போல சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நாங்கள் சிரித்துக் கொண்டே அழுகிறோம், எங்களுக்கு வருத்தம் இருக்கிறது என்பது பதிவு செய்திருக்கிறோம். 6 தொகுதிகளுக்கு குறைவில்லாமல் வேண்டும் என்று கேட்ட பொது உடைமை இயக்கங்களுக்கு 5 தொகுதிகள் மட்டும்தான் பெற்றிருக்கிறார்கள் என்பதில் அவர்களுக்கு மன வருத்தம் உண்டு. இருக்கிற எல்லா இயக்கங்களும் அவர்கள் கேட்ட தொகுதிகள் கிடைக்கவில்லை என்பதும் நாங்கள் கேட்ட இடங்கள் கிடைக்கவில்லை என்கிற மன வருத்தங்கள் இருக்கும். அது இயல்பு. அது இந்த நேரத்தில் அது எந்த கூட்டணியாக இருந்தாலும் அதை தவிர்த்து விட்டு போக முடியாது என்பது இயற்கையான ஒன்று. இது பிராக்டிக்கலா நீங்க அப்ரோச் பண்ண அப்படிதான் பார்க்கணும். ஆனால் இந்த வருத்தங்களை எல்லாம் எந்த இடத்தில் நாம் கடந்து நிற்போம் என்பதுதான் ஒரு கேள்வி. இந்த மன வருத்தங்கள் நமது கூட்டணி கட்சி தேர்தல் களத்திலே இந்த மன வருத்தங்கள் தொடர்ந்து வருமா? இந்த மன வருத்தங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய இடம் எப்பொழுது என்று வருகிற பொழுது அப்பொழுதுதான் இந்த இயக்கங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து நாம் விமர்சனங்களை வைக்க முடியுமே தவிர, ஏற்படுகிற மன வருத்தங்கள் என்பது இயல்பானது, அது இயற்கையானது. நான் மதிமுகவை நேசிக்கிறேன், எங்களுக்கு 6 இடங்கள் கூட கொடுக்கவில்லை என்கிற ஒரு அழுத்தமான மன அழுத்தம் ஒரு இயக்கத்தினுடைய தொண்டனாக எனக்கு உண்டு. எங்களுக்கு ஏன் இந்த 4 தொகுதி, அது 4 ஏன் எங்களுடைய தனிச்சின்னத்தில் நிற்பதற்கான வாய்ப்பை அவர்கள் கொடுக்கவில்லை, ஏன் எங்கள் தலைமை அதை கேட்டு பெறவில்லை அப்படிங்கிற வருத்தம் ஒரு சராசரி தொண்டனாக எனக்கு உண்டு. ஆனால் அந்த வருத்தம் பொதுவெளியில வெளிப்படும் போதுதானே அது கேள்விக்குள்ளாக்கப்படுது. உங்க தோழமைக்குள்ளேயே அது இருந்திருந்தா இது இருக்காது இல்லையா? நல்ல கேள்வி, நல்ல சிறப்பான கேள்வி. அந்த வருத்தங்கள் இருக்கும். அது பொது வழியில் எப்பொழுது வரை இருக்கும்? அதாவது ஒன்றை விட்டு நாம் விலகி எப்பொழுதும் நின்று விட முடியாது. இப்பொழுது தேர்தல் அறிவித்து சட்டமன்ற வேட்பாளர்களை நாமினேஷன் தாக்கல் பண்ணி அந்த தொகுதிக்கான வேட்பாளரை அறிவித்து நாமினேஷன் தாக்கல் பண்ணதற்கு பிறகு இவையெல்லாம் விலகி நிற்கும். அந்த இடத்திற்கு பிறகு வருகிற மன வருத்தங்கள் இருந்தால் அது குறித்து நாம் கடுமையாக விமர்சிக்க வேண்டும். கூட்டணி தர்மம் என்று பேச வேண்டும். கூட்டணியில் இருக்கிற இயக்கங்கள் 234 தொகுதிகளிலும் திராவிட மாடல் ஆட்சி, இந்த கடந்த 5 ஆண்டு கால பொற்கால ஆட்சி தொடர வேண்டும் என்று மதிமுக உள்ளிட்ட தோழமை இயக்கங்கள் எல்லோரும் இணைந்து பயணிக்க போகிறோம். மன வருத்தங்கள் இல்லாமல் நீங்கள் இந்த தேர்தல் நடவடிக்கைகளை நிறுத்திவிட முடியாது என்கிற வகையில் அண்ணன் ஆவடி குமார் அவர்கள் ஒன்று சொன்னாங்க. உள்துறை அமைச்சரை போய் எடப்பாடி பழனிசாமி பார்க்க கூடாதுன்னு. நாங்க பார்க்க கூடாதுன்னா சொல்லலன்னு. அமித்ஷாவுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்கிறது, இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் ஆட்சி கவிழ்ந்திருக்கிறது, ராஜ்யசபா உறுப்பினராக்கி அந்த மாநிலத்தையே மொத்தமாக கபலீகரம் செய்திருக்கிற பாஜக என்கிற நிலைகளில் உங்களுக்கு ஒரு அறிவுறுத்தலை கொடுப்பதற்கு சொல்கிறோம். எடப்பாடி அவர்கள் நாட்டு நலனில் அக்கறை கொண்டு இந்த நாட்டினுடைய நலன் குறித்து பேசுவதற்காக உள்துறை அமைச்சரை சந்திக்கவில்லை. தொகுதி உடன்பாடு என்பது அதிமுக என்கிற ஒரு மாபெரும் இயக்கம். எம்ஜிஆர் அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் கட்டிக்காத்த இயக்கத்தினுடைய ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரை டெல்லியில் இருந்து வருபவர்கள் தான் இங்கே பார்த்து இங்கே கூட்டணி நடந்திருக்கிறது. இதுவரையில் இது ஒரு மாற்றாக இவர்கள் போய் டெல்லியில் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியை அவருடைய இல்லத்தில் சந்தித்தது அப்படிங்கறத மறுத்துட்டு நம்ம இந்த டெல்லி பயணத்தை மட்டுமே எடுத்து பேச முடியுமாங்கிறது ஆவடிக்குமாரோட வாதம். இல்ல, அது ஒரே ஒரு கேள்வி. அவர் இங்கே பேசுகிற பொழுது எதற்காக பேசினார்கள்? கூட்டணி அமைப்பதற்காக பேசுவது. தமிழ்நாட்டிற்கு வருகை தருகிற பொழுது ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவரை போய் சந்திப்பது என்பது இயல்பு. இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது சீட்டு பேரம். எத்தனை சீட்டு கொடுக்கணும், எத்தனை இடங்கள் வேண்டும் என்று கேட்டு பெறுகிற நேரத்தில் மொத்தமா ஃபைல் எடுத்துக்கிட்டு போயிட்டு அவர் முன்னால உட்கார்ந்து பேசுகிற இடத்திற்கு அதிமுக போனதை நான் எடப்பாடி பழனிசாமி போனதை நான் குற்றமாக செல்லவில்லை.
எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கட்டிக்காத்த ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய தலைவராக இருப்பவரை தேடி இங்கே வருகிற பொழுது இருக்கிற உங்களுடைய வலிமை, அந்த பிம்பத்தை உடைக்கணும் தானே சார். அதிமுகவோட தலைமை அலுவலகத்திலே அந்த தொகுதி ஒதுக்கீடு அப்படிங்கறத ஒப்பந்தமா கையெழுத்திடுறாங்க. அப்ப அந்த நிகழ்வு நடந்தது அதிமுக தலைமை அலுவலகம் தானே. இல்ல தம்பி ராஜா தமிழ்மாறன் அழகா சொன்னாரு, எல்லாம் அங்கே முடிந்தது, இங்கே வந்துதான் அறிவிப்பு கொடுத்தார்கள் சொன்னார் இல்லைங்களா. இன்னொரு அழகான வார்த்தையை பயன்படுத்தினாரு, எனக்கு மறந்துட்டேன். அவர் சொன்னதுதான், நம்ம வந்து இதை தப்புன்னு சொல்லல. ஆமா, இங்க வந்து சடங்கு நடத்தினாங்க. போனதை தவறு என்று சொல்வதற்குனா அடிப்படையில் நான் ஒரு தமிழனாக, திராவிட இயக்கங்களை நேசிப்பவனாக, ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருப்பவர் இந்த இடத்திற்கு நகருகிற பொழுது அவர் மீதான நம்பிக்கை குறைபாடு ஏற்படுகிறது. அதை ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு என்கிற ஒரு அறிவுறுத்தலை சொல்றதுக்கு தான் பேசுறமே தவிர உங்கள் மீது குற்றம் வைப்பதற்காக இல்லை. நன்றி. நான் உங்களோட முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திரு எஸ்ஜி சூர்யா, தேமுதிகவிற்கு அதிக இடம், விசிகாவிற்கு குறைவு அப்படிங்கிறது என்டிஏ கூட்டணி வந்து திமுக கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்கக்கூடிய வியூகமா? அதாவது 2 மாநிலங்களிலும் ஒப்பிட்டு பார்க்கணும். நமக்கு முன்னாடியே புதுச்சேரியில் தேர்தல் நடக்குது, அங்கேயும் இந்த 2 கூட்டணிகளும் கிட்டத்தட்ட இதே போன்றுதான் அமைந்திருக்கின்றது. ஆனால் எங்களுக்குள்ளே நடந்த தொகுதி பங்கீடு, வேட்புமனு தாக்கல், வேட்புமனு ஏற்கப்பட்டது, இது எல்லாமே எந்த ஒரு சலனமும் இன்றி மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்துவிட்டது. ஆனால் இவர்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா 16 தொகுதிகளில் காங்கிரஸ், 14 டிஎம்கே, அதில் 1 விசிகேன்றது இவர்களுடைய ஒப்பந்தம். ஆனால் காங்கிரஸ் இன்று திமுக நிற்கக்கூடிய 13 தொகுதிகளில் 6 தொகுதிகளில் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள். நாமினேஷனும் போட்டுட்டு வித்ட்ரா பண்ணலை. அப்போ தேர்தலில் திமுகவும் நிற்குது, காங்கிரஸும் நிற்குது 6 தொகுதிகளில். அதே போன்று விசிகாவுக்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு தொகுதியிலையும் இப்போ நீங்க இல்ல தமிழ்நாடு அரசியலும் இன்னும் நம்ம எதிர்நோக்கி தான் இருக்கோம். நீங்க அங்க இருந்து புதுச்சேரிக்கு போயிட்டீங்களே, முடிச்சிருக்காருங்க. இல்ல என்ன காரணம்னு கேக்குறேன். என்ன காரணம்னா இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சொல்ற, கூட்டணியில ஒற்றுமை இல்லை அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் பக்கத்து மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஒரு தேர்தலில் விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியிலும் காங்கிரஸ் வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள். இப்போது இவங்க வந்து 10 வருஷமாக நாங்கள் கொள்கை கூட்டணியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் புதுச்சேரியில் எதற்காக இத்தனை முரண்பாடுகள்? அங்கே சிபிஎம் தனியாக 3 தொகுதிகளில், சிபிஐ தனியாக ஒரு தொகுதியில், அப்போ சிபிஐ, திமுக, காங்கிரஸ் 3மே நிற்கக்கூடிய சூழ்நிலையும் அங்கே ஏற்பட்டிருக்கு. இப்போ தமிழகத்தில் நாங்கள் சொல்கிறோன்னு சொல்கிறத விட திரு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தலைவரினுடைய கட்சியினுடைய தலைவர் காதர் மொய்தீன் என்ன சொல்கிறார் என்றால், திமுக ஏமாற்றிவிட்டது, தேமுதிகவிற்கு 6 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்படும் என்று கூறி ஏமாற்றிவிட்டது. ஆனால் 10 தொகுதி என்கின்ற அறிவிப்பு அதிர்ச்சி அளிக்கின்றது. தேமுதிகவை காரணம் காட்டி கம்யூனிஸ்ட், விசிக உள்ளிட்ட கட்சிகளுக்கு தொகுதிகள் குறைக்கப்பட்டன. அனைவரும் வேதனையில் உள்ளனர். திமுக ஏமாற்றி விட்டது அப்படின்னு சொல்லி திரு காதர் மொய்தீன் சொன்ன நீங்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க தான் பொறுப்பேற்கணும். அதையும் நான் சொல்லிடுறேன். நான் பொறுப்பேற்றுக்கிறேன். ஒப்பந்தம் கையெழுத்தாகிய பின் பேசி பயனில்லை அப்படின்னு காதர் மொய்தீன் அவர்கள் சொல்றார். இப்போ நம்ம காரை செல்வராஜ் அண்ணன் சொன்ன மாதிரியே திமுக கூட்டணியில் தனிச்சின்னத்தில் போட்டியிட முடியவில்லையே என்று சிரித்து கொண்டே அழுகிறோம். மதிமுகவின் தகுதிக்கு தகுந்தார் ஒரு நிமிஷம் அடுத்த லைன், மதிமுகவின் தகுதிக்கு தகுந்தாற்போல் எங்களுக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்யவில்லை. அதாவது 2006 35 இடங்களில் நின்ற மதிமுக இன்று 4 இடங்கள், அந்த 4 இடங்களில் கூட அவர்கள் சின்னத்தில் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ இது போன்ற குழப்பங்கள் இருக்குது. வேல்முருகன் வந்து வெளியே வந்துட்டார், அவருடைய கட்சி. இது போன்ற இவ்வளோ குழப்பங்கள் இருக்குது. இது போன்ற என்டிஏ கூட்டணியில் ஏதாச்சும் குழப்பங்கள் உங்களுக்கு தெரியுதான்னு நீங்கள் வந்து ஒரு பொது பார்வையாளராக மக்களாக நீங்கள் பதில் சொல்லுங்கள். இன்னைக்கு ஜி.கே. வாசன் எங்க நிற்கிறாரு? அவருக்கு 5 இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் ரெட்டையில போட்டிடுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. தாமரை சின்னத்துல தான் போட்டி. அப்ப உங்க கூட்டணிக்குள்ளேயே ரெட்டையிலையா தாமரை சின்னமா அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு சிக்கல் இல்லையா? கடந்த தேர்தலில் அவர் எங்களோட கூட்டணியில் இருந்தார். அதிமுக, தேமுதிக தனியாக இருந்தாங்க. 2024 என்டிஏ கூட்டணியில் பாஜக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்தது. அதனால அவர்களுடைய விருப்பம் எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லிட்டார் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. வாங்கிக்கோங்க, தாமரை நின்னாரா சைக்கிள்ல நின்னாரா? இல்ல அது அவருடைய விருப்பம்னு சொல்லிட்டு அதுதான் அவங்க சொல்லுவாங்க.